ஏங்க நீங்க என்ன பேசுறீங்க? இப்பதான் உங்க கல்யாணமான சின்ன சிறுசுங்க தனியா சந்தோஷமா இருக்கட்டும்னு பெரியவங்க தான் வேணும்னே பிளான் பண்ணி இவங்களை இங்க விட்டுட்டு அவங்க கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இது ஐயோ புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு வளரிட்டு இருக்கீங்க. சாரி. ஐயோ மானம் போதுங்க உங்களால எனக்கு. ஆமால அப்படி ஒண்ணு இருக்குல்ல. இங்க பாருங்க, இனிமே நாம இங்க சிவ பூஜையில கரடிங்க மாதிரி இருக்க வேணாம். இங்க இருந்து முதல்ல கிளம்புவோம். சரி சரி. சரிங்க மாப்பிள்ள, அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து பத்திரமா இருங்க. சரிங்க மச்சான். ஆதிர, என்ன இன்னும் நின்னுகிட்டு இருக்க? சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பி வா. இங்க பாரு, உங்க அண்ணன் இப்ப கூட பேசாம போறாரே நினைச்சு வருத்தப்படாத. அவரை இப்படியே விட்டா ஒரு நாள் அவரா வந்து பேசுவாரு. இது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். வரும் மாப்ள, பாத்துக்கோங்க. சரி சிஸ்டர். போலாம் வா. என்னங்க இப்போ நீங்க வாட்டர் கேன் போட தானே வந்தீங்க? என்ன ஆதிர, என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா ஐயோ, இருக்கா? நான் கிண்டல்லாம் பண்ணலங்க, நிஜமா தான் கேக்குறேன். நீங்க தான் ரோஹிணி மேல கோவமா இருக்கீங்கல்ல, அதனால அவ வீட்டுக்குள்ள எல்லாம் வரமாட்டீங்கல்லங்க. நான் ஒன்னும் அவளை பார்க்க வரல, என் மாப்பிளைய பார்க்க தான் வந்தேன். ஏங்க சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீங்க பேசலன்னு ரோஹிணி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. புதுசா கல்யாணமானவ, எதை பத்தியும் யோசிக்காம அவ சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு அவ எல்லா சந்தோஷத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க அவகிட்ட பேசலங்கிற கவலையை மட்டும் மனசுல சுமந்துட்டு இருக்கா. பாவங்க அவ. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இவ்ளோ தூரம் வந்து மாப்பிள்ள கிட்ட மட்டும் பேசிட்டு தங்கச்சி கிட்ட பேசாம இருக்கிறது உங்களுக்கே மனசு கஷ்டமா இல்லையா? எனக்கு ரோஹிணிய பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்குங்க. ஏதோ தெரியாம செஞ்ச ஒரு விஷயத்துக்காக நீங்க அவளை இவ்ளோ தண்டிக்கணுமா? ரோஹிணியோட அண்ணனா உங்க பாசத்தெல்லாம் எறால் தொக்குலயே வஞ்சர மீன் குழம்புலையும் தான் காட்டுவீங்களா? பேச்சுல காட்ட மாட்டீங்களோ? எல்லாரும் பொதுவா பாசத்தை பேச்சுல மட்டும் காட்டினா பத்தாது, செயல்லையும் காட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் நான் மாத்தி சொல்றேங்க. உங்க பாசத்தை செயல்ல மட்டும் காட்டாதீங்க, பேச்சுலயும் கொஞ்சம் தயவு செஞ்சு காட்டுங்க. போதா ஆதிர, நீ சொல்ற மாதிரி எனக்கு அவ மேல பாசம் இருக்குதான். கூட பிறந்தவங்க மேல எப்படி பாசம் இல்லாம போகும்? ஆனா அந்த பாசத்தை மீறி எனக்கு அவ மேல கோபம் இருக்கு. வாழ்க்கையில சில நம்பிக்கை துரோகத்தெல்லாம் செத்து சாம்பலானாலும் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் சொந்த ரத்தமே நமக்கு பண்றப்ப எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த வலியும் வேதனையும் நெஞ்சுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். என் தங்கச்சிங்களை அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து வளர்த்தி ஆளாக்கி இருக்கேன்னு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். பெருமை என்ன பெருமை, இன்னும் ஓப்பனா சொல்ல போனா ரொம்ப கர்வமே பட்டிருக்கேன். ஆனா என் கர்வத்துக்கு விழுந்துச்சு பாரு ஒரு சம்மட்டி அடி. அம்மா வளர்த்திருந்தா இந்த பொண்ணை இப்படி தப்பா வளர்த்திருப்பாங்களா? தாலி கட்டுற நேரத்துல இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஓடி போயிருப்பாளான்னு என்ன அவமானப்படுத்துற மாதிரி பேசினாங்களே. எதை நான் கர்வமா பெருமையா நினைச்சிட்டு இருந்தானோ அதையே என் மூஞ்சில அசிங்கமா அவமானமா பூசி விட்டாங்களே. அதை என்னால சாகர வரைக்கும் மறக்க முடியும் நினைக்கிறியா? முடியாது ஆதிர, கண்டிப்பா முடியாது. யார நம்ம உயிரா நினைக்கிறோமோ அவங்க நம்ம விரல் நகம் உடையிற மாதிரி ஒரு சின்ன வலியை கொடுத்தா கூட அதை நம்மளால தாங்கிக்க முடியாது. ஆனா இவ என் மனசே உடையிற மாதிரி ரொம்ப பெரிய வலியும் வேதனையும் கொடுத்துட்டா. அதை எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? அவ காதலிச்சிருந்தா அதை என்கிட்ட ஓப்பனா சொல்லிருக்கலாம்ல. அவ எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைக்கணும்? சரின்னு எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிக்கிட்டு தாலி கட்டுற நேரத்துல காணாம போய் நம்ம எல்லாரையும் பரிதவிக்க வச்சுட்டால. அது எப்படி என்னால மறக்க முடியாது? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உண்மையா நேர்மையா தானே இருக்கேன். அது நான் பதிலுக்கு என் தங்கச்சிட்டு இருந்து எதிர்பார்க்கறது தப்பா? அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துல முடியறப்ப அதுக்காக கோபப்படுறது தப்பா? இல்லங்க, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா. வேணாம் ஆதிர, இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேச வேணாம், விட்டுரு. கிளம்பலாம் வா. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? வா போலாம். ரோகிணி, நான் போய் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, நான் வீட்ல ஏதாவது சமைச்சிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ கிச்சன்ல போய் கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டாம். நம்ம 2 பேர் தானே இருக்கோம். நான் ஹோட்டல்ல இருந்தே வாங்கிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும்? இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எதுவா இருந்தாலும் கேளு, நான் வாங்கிட்டு வரேன். ஏங்க,
உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வாங்க, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல இல்ல, உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே சொல்லு, அதையே நான் வாங்கிட்டு வரேன். சொல்லு ரோகிணி, எதுக்கு தயங்குற? எனக்கு 2 கல் தோசையும் ஒரு ஆம்லெட்டும் வாங்கிட்டு வாங்க, அது போதும். சரி, நீ கதவை சாத்திக்க. ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்து போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். கதவை சாத்திக்கோ. இந்த கௌதம் பையன் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. எல்லாமே சொதப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அக்கா, என்னக்கா செம்ம ஹாப்பியா இருக்கீங்களா? ஆமாமா கௌதம், என் நாத்தனாரும் அவ புருஷனும் இன்னைக்கு மறு வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தாங்க. 2 பேரும் நல்லா மூக்கு பிடிக்க வகை வகையா விருந்து சாப்பாட ஒரு கட்டு கட்டிட்டு நாங்க வச்சு கொடுத்த புடவை, பேண்ட், சட்டை, துணிமணிங்க எல்லாத்தையும் சந்தோஷமா வாங்கிட்டு ரொம்ப ஜாலியா ஜோடியா சந்தோஷமா கிளம்பி போனாங்க. அத பார்த்து நானும் மனசு பூரிச்சு போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? ரோகிணியா அவன் புருஷனும் ஜாலியா கிளம்பிட்டாங்களா? ஆமாண்டா, என்னமோ பெருசா பில்டப் கொடுத்த. ரோஹிணியோட புருஷனை உசுப்பேத்துற மாதிரி பேசிட்ட. அப்படிலாம் பேசுற? அவன் ரோஹிணி மேல ரொம்ப காண்டாயிட்டான். விருந்து முடிஞ்சு போறதுக்குள்ள ரோஹிணி கிட்ட அவன் பெரிய பிரச்சனை பண்ணி எல்லாரையும் அவமானப்படுத்தி அவளையும் இங்கே விட்டுட்டு போயிருவான். அது இதுன்னு சொல்லி சீன் போட்ட. ஆனா நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலல. அக்கா, நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியலக்கா. அந்த குமரகுரு கிட்ட நான் பேசின பேச்சுக்கு ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கணுமேக்கா. அப்ப நான் என்ன உன்கிட்ட போய் சொல்றேனா? கலவரமும் நடக்கல, ஒரு மண்ணும் நடக்கல. நீ போன் பண்ணி முடிச்சதும் கொஞ்ச நேரம் அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோவமா இருந்தான். பாதி சாப்பாடோட எழுந்திருச்சு போனான். சரி, இன்னைக்கு ரோஹிணி வாழ்க்கையில இடியும் மழையும் சேர்ந்து ஒரு பெரிய புயலே அடிக்க போகுதுன்னு நானும் சந்தோஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படிலாம் எதுவுமே நடக்கல. ரோஹிணி அந்த பையன்கிட்ட போய் தனியா பேசினா. கொஞ்ச நேரத்துல அவன் சந்தோஷமா ரோஹிணியோட திரும்பி வந்து மறுபடியும் சாப்பிட உட்கார்ந்து சும்மா வெளுத்து வாங்கிட்டு தான் எழுந்திருச்சான். அக்கா, அந்த குமரகுரு இப்படி சரியான 1ஆம் நம்பர் மானம் கெட்டவனா இருப்பான்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கலக்கா.